मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஸ்வீட்டி, காஞ்சி வாடி போய் சுருங்கி போன பூ யாருக்கும் பிடிக்காது. இப்ப இந்த பூவோட முகம் ஏன் சுருங்கி போயிருக்கு? இன்னைக்கு எனக்கும் என் பாஸுக்கும் சண்டை. இனிமே அவர்கிட்ட நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை செஞ்ச. என்ன நல்ல வேலை செஞ்ச? இப்ப நான் என்ன பண்றது? ஓ, அப்ப நீ செஞ்சது சரியில்லை. மேல இருக்கிறவன் ஒரு கதவை மூடுனா அப்புறம் இன்னொரு கதவை திறந்து விடுவான். அதே மாதிரி அந்த வீட்டுல வேற எந்த வாசலும் இல்லன்னா ஜன்னல் கதவை திறந்து விடுவான். என்ன புரிஞ்சுதா? ஓஹோ, போபட். ஓய் ஸ்வீட்டி, உழைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில தோல்விங்கிறதே கிடையாது. அவங்க கழுத்துல மாலை மட்டும்தான் விழும். ஐயோ, வெற்றினா தலை நிமிந்து நிக்கும். ஒவ்வொரு ராத்திரிக்கு அப்புறம் ஒரு பகல் விடியும். போபட். ஆமா, இதுதான் போப்பட். இது இந்த போப்பட்டோட நியதி. சோகமா துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தங்களோட இலக்கு கிடைக்காது. ஆனா அதை எதிர்த்து போராடுறவங்க தான் அவங்க இலக்கை அடைய முடியும். நான் சொல்றத கேளு. போராட்டம். இது படத்தோட பேர் மட்டும் இல்ல, வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். போபட், போது நிறுத்து. ஏற்கனவே எனக்கு மைண்ட் சரியில்லை, நீ வேற வெறுப்பேத்துறியா? ஸ்வீட்டி, இப்படிதான் வேதனையில இருக்கவங்க கிட்ட பேசியே கொல்லுவியா? நீ டாங்கியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு ஸ்வீட்டி. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் டாங்கின்னு சொல்ல கூடாது. என்ன டாங்கியே நான் தான். ஏதோ இவனுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. உன்னோட அறிவுரெல்லாம் எனக்கு தேவையில்லை பாப்பட், புரிஞ்சுதா? அட, அவ ரொம்ப கோவத்துல போறாமா, போய் சமாதானப்படுத்து. சீக்கிரம் போ பாப்பாட். அப்படியே யோசிச்சு பாரு, அவ உன்னோட ஃப்ரெண்டு மறந்துட்டியா? அவ வேற யார் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டானா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்? ஏய் நண்பா, நீ பார்த்த அளவுக்கு பயங்கரமா நான் எதுவும் சொல்லல. சொல்லு சொல்லு, அப்படி என்ன பார்த்த? அது வந்து நான். அட, போய் ஸ்வீட்டியை சமாதானப்படுத்துமா, அப்படி இல்லைன்னா இப்படியே பாத்துக்கிட்டே இருந்துருவே. I'm sorry ஸ்வீட்டி, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு மனுஷ கவலையா இருக்கும்போது அவங்களுக்கு அறிவுரை சொல்லவே கூடாது. அறிவுரை சொல்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அப்புறம் தப்பான நேரத்துல கொடுக்கிற எந்த அறிவுரையும் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துரும். என்ன புரிஞ்சுதா? ஓஹோ போபட். I'm sorry again. எல்லாருமே தப்பு பண்றது சகஜம் தானே. அந்த தவறை செஞ்சுட்டு அதுக்கான மன்னிப்பை கேட்கிறவன் உண்மையிலே பெரியவங்க. அப்புறம் அவங்கள மன்னிக்கிறவங்க அவங்கள விட ரொம்ப பெரிய மகானா இருப்பாங்க. என்ன புரிஞ்சுதா? மன்னிப்பு கேட்கும் போது கூட அறிவுரை தான் சொல்றேன். நீ என்ன மனுஷன்? போப்பட். ஆமா போபட், நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப ஒன்னாலையும் அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறமா என்கிட்ட பேசுறதுக்கு கூட முயற்சி பண்ணாத. என்ன புரிஞ்சுதா? ஸ்வீட்டி, ஹாய் ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, ஸ்வீட்டி. விதி மட்டும் இல்ல, சில சமயங்கள் அந்த ஆட்டோ கூட நம்மால நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருது. என்ன புரிஞ்சுதா? இதுல கொஞ்சம் லைனையும் போட்டா செம்மையா இருக்கும். என்னோட ஜூஸ் நீ குடிச்சிட்டியா? யாருதான் இத குடிக்கணும்னு நினைச்சு குடிப்பாங்க. ஆனா நான் ஏன் குடிக்கிறேன்னா என்னால தாங்கிக்க முடியல. அட, நீ தாங்கிக்கிறதுக்கு வேற ஏதாவது குடிக்க வேண்டியது தானே. எதுக்கு என் ஜூஸ குடிச்ச? நீ சொல்ற ஜூஸ குடிக்காதன்னு, அப்புறம் பன்னி சொல்றா கவலைப்படாதன்னு, அப்புறம் ஹனி மூளை குழப்பிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே ஸ்வீட்டியும் அவளை விட்டுற சொல்றா. நான் எல்லாத்தையுமே விட்டுறேன். எனக்கு உயிரையா விட்டுறணும் போல தோணுது.
போப்பட்ட டாக்டர் பாலு கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவான். இவனுக்கு ஜுரம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவன் ஷாலை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், வியாதி உடம்புல இல்ல, அவனோட மைண்ட் மனசுல தான் வியாதி இருக்கு. இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஸ்வீட்டி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சுமா, அத அவனால தாங்கிக்கவே முடியல. அது சரி, இப்படி ஷாலை போட்டுக்கிட்டா மறுபடியும் ஸ்வீட்டி ஃப்ரெண்ட் ஆயிடுவாளா என்ன? இப்ப ஷால் போட்டிருக்கான், அப்புறம் குர்தா போடுவான், அப்புறம் அதை அப்படியே கிழிச்சுப்பான், அப்புறம் காடு பாலைவனம்னு. ஸ்வீட்டி, ஹாய் ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, ஹாய் ஸ்வீட்டி. அவன் கத்திக்கிட்டே அலைய போறான். அவன் பாலைவனத்துக்கு போனா ஞாபகப்படுத்துங்க, பேரிச்சம்பழம் கொண்டு வர சொல்லுவோம். ஏ டாங்கி, நம்ம ஃப்ரெண்ட் இப்ப மாறிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ என்னடானா அவனை பேரிச்சம்பழம் கொண்டு வர சொல்ற? நீ என்னை விட்டு விலகி மட்டும் போகலாமா? இதயத்தையே உடைச்சிட்டு போயிட்ட. ஃப்ரெண்டா மட்டும் இல்லனா நட்புக்குள்ள பாசமே இருக்காது. என் இதயத்துல பட்ட காயங்கள் எப்படி ஆறும்? என் ஃப்ரெண்ட் இல்லாம என் வாழ்க்கையை நான் எப்படிதான் வாழ போறேன்? எல்லாரும் என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். என் வேதனையை என்ன அனுபவிக்க விடுங்க. யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாத மாதிரி என் ஃபேஸ் ஆயிடுச்சு. ஒருத்தங்களை வெற்றி அடைய முடியாத ஒரு கேஸ் நானு. இவனுடைய கேஸ் ரொம்பவே மோசமாயிடுச்சே. என்ன பண்ற நீ? இதயத்துல இருக்கிற ஞாபகங்களை வாய் வழியா எடுத்துக்கிட்டு இருக்கேன். தள்ளி போங்க என் நண்பர்களே. இப்ப என்ன நானே தேத்திக்கிட்டு இருக்கேன். இந்த உலகம், இந்த நகரம், இனிமே எனக்கு இது நரகம். இந்த நரகத்துல எனக்கு ஒரு நிமிஷம் கூட நிம்மதியே இல்லை. ஏய் சோர்தார், என்னாச்சு உனக்கு? வர வர என்ன கிடைச்சாலும் எடுத்து சாப்பிடுற. அட போப்பட் நிலைமைய கொஞ்சம் பாருங்க. அவனுடைய நிலைமையை என்னால பார்க்கவே முடியல. ஆமாப்பா, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. தண்ணி கொடுங்கம்மா, தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்தா போப்பட் சரியாயிடுவானா? அடடா, பப்பட்டுக்கல்லம்மா, எனக்கு கொடுங்க. காரமா இருக்குமா, ரொம்ப காரமா இருக்கு. சிறுசு, இப்ப நம்ம போப்பட்டுக்கு என்ன பண்றது? அவனோட வியாதிக்கு ஒரே மருந்து தான் ஸ்வீட்டி. மறுபடியும் ஸ்வீட்டி இவனையும் நாம ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும். வாங்க போலாம். என்னோட இதய வலியை நான் எப்படித்தான் போக்குவேன்? வாரே வா 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 சூப்பர். என்னோட இதய வலியை நான் எப்படி ஆத்துவேன்? உடைஞ்சு போன இந்த இதயத்தை நான் எப்படி திரும்ப ஒட்ட வைப்பேன்? குரு, கவிதையில என்ன ஒரு வழி இருக்கு? ப்ளீஸ் என்ன உன்னோட சிஷ்யனா சேர்த்துக்க. கைத்தட்டல்ஸ். அடடடடா, இவன் இப்படி மோசமாயிட்டு இருக்கானே, என்ன பண்றது? ஸ்வீட்டியும் நமக்கு கிடைக்கலையே. சிரிப்பா சிரிச்சாலும் கை தட்டல் வரும். கத்திரிக்காய் செடியில முளைச்ச கோதுமை அரிசி. யாராவது என்ன அறிய சொன்னா நான் அதுக்கு ஒத்துப்பேன். உன்னோட கவிதைக்கு என்ன நானே பலி கொடுப்பேன். இதுதான் வாழ்க்கையோட நிஜம் கண்ணா சார். இதயம் சுக்கு நூறா உடையும் போது எல்லாருமே கவிஞர்கள் ஆயிடுவாங்க. என்ன புரிஞ்சுதா? எனக்கு நல்லாவே புரிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு கவிதையும் சொல்லிட. வலி எப்ப எல்லைய மீறுதோ அது அப்ப சந்தோஷத்தை தரும். வாவ், வலி எல்லைய மீறும் போது அது சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன ஒரு கவிதை. அங்க பாருங்க, ஸ்வீட்டி வந்துகிட்டு இருக்கா. வலி எல்லைய தாண்டும் போது சந்தோஷத்தை கொடுக்கும். பாருங்க, ஸ்வீட்டி வந்துட்டு இருக்காளா? ஆமா, இந்த கவிதை கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? கவிதை இல்ல சார், ஸ்வீட்டி நிஜமாவே வந்துட்டா. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு புது ஜாப் கிடைச்சிருச்சு, அதுவும் பெரிய சேனல்ல.
பப்பட் எனக்கு புது வேலை கிடைச்சிடுச்சு. ம், என்ன ஊன்னு சொல்ற? உனக்கு சந்தோஷமா இல்லையா? ம், ம். ம்? ஓ, ஓஹோ, என்ன இது? என்ன ரியாக்ஷன் இது? அட என்ன உம்முன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வாயில அப்படி என்னதான் வச்சிருக்க? இல்ல, நான் ஏதாவது சொன்னா ஸ்வீட்டி வெறுப்பாயிடுறாள்ல, அதனாலதான் வாய மூடிட்டு இருக்கேன். இல்லனா மறுபடியும் என் மேல வெறுப்பாயிடுவா. வெறுப்பா? நான் எப்போ உன் மேல வெறுப்பானே? பார்க்கலதான். ஓ, அதுவா? அத நான் எப்பவும் மறந்துட்டேனே. அட மூடு சரியில்லப்பா, கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. இப்ப சொல்லு, நீ மறந்துட்ட, ஆனா இவன் மனசுல ஞாபகம் வச்சிருக்கான். என்னென்னலாம் பண்ணான் தெரியுமா? அப்போ உனக்கு என் மேல வெறுப்பே இல்லையா? நிச்சயமா இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ். நண்பன் தான் எப்பவுமே வெறுப்படைய மாட்டா. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுலாம் தப்பு இல்ல, ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே நிரந்தரமா இருக்கணும். அதாவது பூண்டு வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, அத உரிக்கிறது தான் பெரிய விஷயம். என்ன புரிஞ்சுதா? பப்பட், மறுபடியும் அறிவுரையா? சாரி. தலையில வெற்றியின் அடையாளம் இருந்தா டேய் பப்பட்.